நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனியார் தொலைக்காட்சி நிறுவனமான நியூஸ் 18 என்ன பண்றாங்க, ஒரு விஷயம் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்கவே ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, திமுக, அதிமுக, நம்ப நாம் தமிழர் கட்சி, தாவேக்கா லிஸ்ட்லயே கிடையாது. அது வந்து அவரு சொல்லுவாருல்ல, ஸ்டாலின் சொல்லுவாருல்ல, திமுக என்னைக்குமே தமிழ்நாடு என்னைக்குமே பாரதிய ஜனதாவுக்கு, மத்திய ஒன்றிய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் திரிஷா கூட படம் நடிப்பார்ல ஒருத்தரு, அவருடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த மாரி விவாத மேடைகள்ல கலந்துக்கவே மாட்டாங்க. இப்படிதான் சமீபத்தில ஆரம்ப கட்டத்தில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவர்ட்ட வந்து உங்களுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க பாலம் கட்டுவோம், ரோடு போடுவோம். சரிப்பா நீங்க ஆட்சிக்கு வந்தாட்டி என்ன பண்ணுவீங்க உங்க தொகுதிக்கு? பாலம் கட்டுவோம், ரோடு போடுவோம். சரியா ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பாலம் கட்டிட்டீங்க, ரோடு போட்டீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? பள்ளிக்கூடம் கட்டுவோம். சரி வேற என்ன பண்ணுவீங்க? பாலம் கட்டுவோம், ரோடு போடுவோம். இதையே தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் ஐடிவிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதையே வச்சு திரும்ப திரும்ப போட்டு போட்டு எல்லாருக்கும் காமிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்த பல்வேறு காலகட்டங்கள்ல, பல்வேறு நிகழ்ச்சிகள்ல தாவேகா, திரிஷா விஜய் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதுல கலந்துக்கிறதே கிடையாது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 கட்சி மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு விழா அங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில முந்தா நேத்து அல்லது நேற்று ஓகேங்களா? நேற்றைய தினம் தான் அதிகாரப்பூர்வமா எல்லா ஃபுட்டேஜும் வந்திருக்குது. முந்தா நேத்துனா கூட இருக்கலாம். முந்தா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா? சிவகங்கை மாவட்டம் வேங்கை மாறன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை ஓகேங்களா? அவன் என்னாத்துக்கு அந்த பேர் வச்சிருக்கிறா அப்படின்னு தெரியல திமுகல. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக பேரூராட்சி தலைவர் ஓகேங்களா? பேரூராட்சி தலைவருடைய கணவர். எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லி ரொம்ப கனவுல ரொம்ப ஆசையில இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்றாரு, இந்த விவாதத்துல கலந்துக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நம்ம அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அண்ணன் கலந்துக்கிறாரு. இப்படி கலந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திமுக அவங்க ஆளுங்கட்சி இல்ல, அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறாங்க. அடுத்து அதிமுக அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறாங்க. திமுக என்ன பேசுறாங்க, கருணாநிதி இல்லைன்னா நம்மளால படிச்சிருக்க முடியாது. பெரியார் இல்லைன்னா நம்மளால வாழ்ந்திருக்க முடியாது. பெரியார் இல்லைன்னா நம்மளுக்குள்ள ஹிந்தி வந்திருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கின 200 திமுகவோட அருமை பெருமைலாம் பேசுறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு நபரு, அவரு வந்து அம்மா இல்லைன்னா நம்மலாம் இல்ல. அம்மா தான் எல்லாம், அம்மா தான் எல்லாம்ன்னு சொல்லிட்டு, அவரு வந்து அவங்க கட்சியை சார்ந்த ஒரு சில விஷயங்கள பத்தி பேசுறாரு. அப்புறமேட்டு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நம்ம அண்ணன் இடும்பவனம் கார்த்தி என்ன சொல்றாரு, இந்த மாரி சிவகங்கை மாவட்டத்துல, திரிபுவனத்துல அஜித்குமார் கொலை நடந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவா நாங்க தான் பேசணும். நாம் தமிழர் கட்சி தான் ஆதரவு குரல் குடுத்துச்சு அந்த ஒரு குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு. திமுக அந்த குடும்பத்துக்கு ஆதரவே தெரிவிக்கல. அதிமுகவும் தெரிவிக்கல அப்படின்னாரு. அப்புறமேட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள்ல எந்தெந்த போராட்டத்துல நாம் தமிழர் கட்சி கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் லிஸ்ட் போட சொல்றாரு. சொல்லிட்டு திமுகவினுடைய பினாமியா இருக்கக்கூடிய ஒரு சில பார் பேர்லாம் சொல்லி இவங்க இந்த மாதிரி ஒயின் ஷாப் வந்து சட்டத்துக்கு விரோதமா நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல ஏழை மக்களோட வாழ்வாதாரம் போயிருச்சு. இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயே சிவகங்கை மாவட்டம் ரொம்பவே பின்தங்கி இருக்குது. அப்படி பின்தங்கி இருக்கிறவனும் சம்பாதிக்கிற காசுலாம் இந்த மாதிரி ஒயின் ஷாப்புக்கு இவங்க வழிப்பறி திருடனாட்டம் பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இதை மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தது மொத்தம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாடி தான். ஒரு 5 நிமிஷம் திமுகவுடைய வேங்கை மரன் பேசுறாரு. அடுத்து அதிமுக சேர்ந்த நபர் பேசுறாரு. 3வதா நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பவனம் கார்த்தி அண்ணன் பேசுறாரு. மொத்தம் இந்த ஷோ ஆர்கனைஸ் பண்றது 1 மணி நேரம். முதல்வன் படத்துல எப்படி அர்ஜுனும் ரகுவரனும் பேசும்போது லைவ் டெலிகாஸ்ட் ஓடுமோ, அது போல இந்த நிகழ்ச்சி ஓடும் பொழுது லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்குது. ஓடிட்டு இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, திமுகவை சேர்ந்த பொறுமையற்ற நபர்கள் என்ன பண்றாங்க, உடனே இடும்பவனம் கார்த்தி அண்ணன் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்தாண்ட திமுகவை சேர்ந்த வேங்கை மரம் சிக்னல் கொடுக்குறாரு. என்னங்க இதெல்லாம் ஆதாரம் பேசுவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் மலையை வெட்டி விற்கிறீங்களே ஆதாரத்தோடு தான் விற்கிறீங்களா? மணல் கடத்தி விற்கிறீங்களே ஆதாரத்தோடு தான் விற்கிறீங்களா? துப்புரவு பணியாளர்கள்லேருந்து, நியாய விலை கடை ரேஷன் கடை ஊழியர்கள்லேருந்து, சத்துணவு ஆயமா வேலையிலேருந்து, கவர்மெண்ட் டீச்சர் வேலையிலேருந்து அனைத்து வேலைகளுக்குமே நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இப்போ வேலை போட்டு கொடுக்குறீங்களே, நீங்கள் என்ன லஞ்சத்தை ஆதாரத்தோடு தான் வாங்குறீங்களா? இல்லை தானே? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரம் இருந்தால் பேசுங்கன்னு சொல்லிட்டு சினிமாவில் வர மாதிரி அவர் பேசுகிறாரு. திமுகவை சேர்ந்த நபர் அப்படி ஒரு பேசும் பொழுது உடனே இந்தாண்ட என்ன ஆகுது, அந்த திமுகவை சேர்ந்த ஆளுங்களுக்குலாம் இவர் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஓகே நம்ம வந்து உள்ளாடி களத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எகிரி குதிச்சு வந்து இப்போ தாவே கேட்குறேன் எப்படி ஒரு கம்பி பார்த்தா மரத்து பார்த்தா ஏறுவோம், அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பியை தாண்டி வந்து சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இடும்பவனம் கார்த்தி அவர்களை தாக்குறாங்க. இடும்பவனம் கார்த்தி அவர்களை தாக்கி முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நெறியாளரையும் தாக்குறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட நெறியாளரை இவங்களெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு நெறியாளர் என்ன பண்ணுறாரு, இடும்பவனம் கார்த்தி அண்ணன்
இடும்பவன கார்த்தி அண்ணன் அந்த நெறியாளர் இன்னும் உதவியாளர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே அந்த நெறியாளரை பாராட்டணும். ஏன்னா கரூரில் 41 பேர் துள்ள துடிக்க இறந்த போது இன்னைக்கு ஒருத்தன் மீசையை முறுக்கிட்டு பேசுகிறான் ஒரு ஆள். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, காணாமல் போயிட்டாரு. எப்போ கரூரில் 41 பேர் செத்து போனப்போ விடியறதுக்குள்ளாடி வீட்டு கூட்டி போயிட்டாரு. காதும் வச்ச மாதிரி ஓடி போயிட்டு 18 மணி நேரம் கழித்து ரிப்ளை கொடுக்குறாரு. 18 மணி நேரம் என்ன பேசுறதுன்னு தெரியல, பதட்டத்தில் இருந்தார். த்ரிஷா கூட பேசிகிட்டு இருந்தார். த்ரிஷா சொன்னதற்கு என்னங்க மறுபடியும் இந்த மாதிரி வீடியோ போடுறாரு. வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனால் அந்த நெறியாளருக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு கிடையாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு நாடகம் தான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர்னு ஆசையே கிடையாது. அவருடைய திட்டம் புறம் திமுகவுடைய வாக்கு வங்கியை சரிக்கணும். ஓகேங்களா? திமுக இருக்கக்கூடாதுன்றது மேலக்கிறவங்க கணக்கு. அதுக்கு இவர் உதவி பண்ணுறாரு. திமுக ஓட்டை குறைக்கணும். இவரோட கான்சன்ட்ரேஷன் சிஎம் ஆகணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா?